أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்சார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நற்பண்புகளின் மூலமாக நாம் பெறும் தர்பியா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹ் மூன்றாவது ஹலீஃபாவாக இருக்கிறார். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர்களுடைய வயது 34 வயதுடைய ஒரு அழகான ஒரு இளைஞர். குறைஷிகள், குறைஷி அல்லாதவர்கள் அத்துணை பேர்களும் அவர்களை பாசத்தோடு கண்ணியத்தோடு மதிக்கக்கூடியவர்கள். ஒரு நல்ல பண்பாளர். ஜாகிலியத்து காலத்திலும் சரி, இஸ்லாத்தில் சில காலமும் சரி, மது குடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட காலத்திலும் அவர்கள் மது குடித்ததே இல்லை. அப்படியான தனக்குத்தான ஒரு நற்பண்புகளை தன்னக தக்க வைத்து கொண்டவர் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. நான்காவது ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வரிசையில் 4வது நபராக பார்க்கப்படுகிறார். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பெரிய அளவில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி பெரிய அளவில் சிரமப்பட்டது இல்லை. அவருடைய நெருங்கிய நண்பர் தான் அபூபக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் தனது நெருங்கிய நண்பராகிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்கள் போய் பேசுகிறார். வைஹக்க யா உஸ்மான்,
அவங்க சொல்லும் போது எப்படியே சொல்றாங்க, வைஹக்க யா உஸ்மான், என்ன கேடு வந்து விட்டது உஸ்மானே, வல்லாஹி இன்னக லரஜுலின் ஹாஸிம், நீர் ஒரு உறுதிமிக்க ஒரு மனிதர். ரஜுல், ருஜூலியத் உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு உறுதிமிக்க மனிதர். என்னைக்கும் சரி பயத்தில் ஹக்கை விட்டுட்டு பாத்தில்ல இருக்கக்கூடிய ஆள் அல்ல. பயத்தின் காரணமாக சத்தியத்தை புறக்கணித்து விட்டு அசத்தியத்தில் இருக்கிறவர் அல்ல நீங்க. சத்தியம் எது என்று தெரிந்துவிட்டால் உங்களுக்கு அச்சமே இருக்காது. அப்படியான ஒரு மனிதர் நீங்க. அலைசத்து ஹிஜாரா, நம்மெல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்தது அது கற்கள் இல்லையா? வெறும் கல். அது என்னைக்காவது நாம் பேசியதை அது கேட்க சக்தி இருக்கிறதா? கேட்டிருக்கிறதா? அது என்னைக்காவது பார்த்து இருக்கிறதா? அது என்றாவது நமக்கு நன்மை செய்திருக்கிறதா, தீமை செய்திருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவுதான். இந்த வார்த்தைகள் மட்டும்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார். உடனே கால பலா, நீங்க சொல்வது சரிதான். வல்லாஹி இன்னஹா கதாலிக், நீங்க சொல்ற மாதிரி தான் அல்லாஹ் மீது சத்தியமாக இருக்கிறது. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவ்வளவுதான். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஒரு சிறந்த பண்பாளர். அவர்கள் செய்திட்ட எத்தனையோ தியாகங்கள் அத்துணையும் இந்த குத்பாவில் சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய ஒரு 3 பண்புகள் ஒவ்வொரு மனிதன்ட்டையும் முஸ்லிம்ட்டையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பண்பு. அந்த 3 பண்பை மட்டும் ஒரு தர்பியாவாக நாம் அதை எடுத்துக்கொள்ள, பாடமாக எடுத்துக்கொள்வதற்கு, நம்மை அப்படிப்பட்ட ஒரு பண்பில் இணைத்துக் கொள்வதற்கு இந்த குத்பா கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். அருமையானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறந்த பண்புகளில் ஒன்று அல் ஹயா, வெக்கம். அவர்கள் அவ்வளவு வெக்கப்படுவார். நம்மில் பலர் வெக்கம் என்பது ஒரு பலவீனம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். வெக்கப்பட்டா ஒன்றும் நடக்காது, அது ஒரு பலகீனம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, அது ஒரு பலம், மறந்துவிடக்கூடாது. அது ஒரு உன்னதமான ஒழுக்கம். அது ஒழுக்கம் சார்ந்தது. அல் ஹயா ஒழுக்கம் சார்ந்தது. எனவே உன்னதமான ஒழுக்கம் சார்ந்தது. ஒரு மனிதனை தவறுகளில் இருந்து பாதுகாக்கிற ஒரு கவசமாக அந்த ஹயா இருக்கிறது. பாவம் செய்யாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய அச்சம் மற்ற இவைகளை தாண்டி ஒரு வெட்க உணர்வும் கூட பாவங்களை செய்யாமல் தடுக்கிறது. எனவே அப்படியான ஒரு பண்புதான் ஹயா. இது அதிகமாகவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்தது. அந்த பண்பு நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது இன்றைய சமூகத்தில் இளைய தலைமுறைகளிடத்தில் தொலைந்து போன ஒன்று அல் ஹயா என்பது. நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கிற பொழுது பெரியவர்கள்ட்ட நின்று பேசுவதற்கு வெட்கப்பட்டோம். பெண்கள் பெரும்பகுதி ரொம்ப வெட்கப்படுவார். அதான் அவர்களுக்கு அழகு. அது அடிமைத்தனம் அல்ல, அது நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. அப்படி யாராவது விமர்சித்தால் உண்மையிலேயே நாகரிகமற்றவன், அவன்தான் நாகரிகமற்றவன். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அது கூடுதலாகவே இருந்தது. அப்படியான ஹயா இஸ்லாம் சொல்லுகிறது. அல் ஹயா மினல் ஈமான், புகாரியில் உள்ள ஹதீஸ். வெட்கம் என்பது ஈமானில் ஒன்று, ஒரு பண்பு. ஈமான்தாரியுடைய அடையாளம். ஒருவன் மூமின் என்பதற்கு பல அம்சங்களில் ஒன்று அவர் வெட்கப்படுகிறாரா, அவர் மூமினாக இருக்கிறார்
ஈமான் அவர்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அல் ஹயா லா யதி இல்லா பிகைர் முத்தஃபகுன் அலைஹ். ஹயா வெட்கம் என்பது நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வராது. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்த ஹயா என்பது ஒரு அழகான பண்பு. எந்த அளவுக்கு வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டில் இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு சாய்ந்தவர்களாக படுத்திருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள் அனுமதி கேட்டு வருகிறார். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார்கள். ஒரு சாஞ்ச நிலையிலேயே அப்படி படுத்துக்கொண்டே அவர்கள் வந்த அலுவல்களை சொல்கிறார்கள், போய்விடுகிறார். அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். ரசூலுல்லாஹ் அப்படியே இருக்கிறார். அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் தன்னுடைய ஆடைகளை சரி செய்து அப்படி எழுந்து அமர்ந்து கொண்டு, ஆயிஷாவே உங்களுடைய ஹிஜாபை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கொண்டார். அதற்கு பிறகு அனுமதி கொடுக்கப்படுகிறது. வந்த மனிதர் தன்னுடைய அலுவல் விஷயத்தை எல்லாம் பேசிவிட்டு சென்று விட்டார்கள். ஆயிஷா கேட்கிறாங்க ரசூலுல்லாவை பார்த்து, யா ரசூலல்லாஹ் மாலி லம் அரக் ஃபஸிஅத லி அபீ பக்கர் வ உமர் கமா ஃபஸிஅத லி உஸ்மான. நீங்கள் அபூபக்கருக்கு உமருக்கு அசையாமல் அப்படியே இருந்தீர்கள், ஆனால் உஸ்மானை பார்த்தவுடன் ஆடி போனீர்களே யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பதிவு செய்தார். இன்ன உஸ்மான ரஜுலுன் ஹய்யுன் வ இன்னி ஹஷீது இன் அஸின்து லஹு அலா தில்கல் ஹால் அல்லா யப்லுக இலைய ஃபி ஹாஜதிஹி. ஏனென்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகம் வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். ஒரு கால் நான் இப்படியே இருந்தால் வெட்கத்தால் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த கோரிக்கைகளை எதுவுமே சொல்லாமல் அப்படியே சென்று விடுவாரே என்பதனால் நான் அவர் வெட்கப்படுகிற காரணத்தால் கூடுதலாக நானும் அவர் விஷயத்தில் வெட்கப்பட்டேன். ரசூலுல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த பண்பை பாராட்டுகிறார்கள், தங்களையும் மாற்றிக்கொள்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டீர்கள். கொஞ்சம் ஆடைகள் அப்படி ஒதுங்கி இருந்தது, உஸ்மானை பார்த்தவுடன் சரி செய்து கொண்டீர்களே. ஏன் அப்படி நீங்க ஆடைகளை சரி செய்தீர்கள்? அப்ப சொன்னாங்க, அலா அஸ்தஹி மின் ரஜுலுன் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. மலக்குகள் யாரை பார்த்து வெட்கப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா? மலக்குகளே வெட்கப்படுகிறார் உஸ்மானை பார்த்து. அப்படியானால் எவ்வளவு பெரிய சிறந்த பண்பு வெட்கம் என்பது. இன்று நம்ம அணையர்கள்ட்ட அந்த வெட்கம் இல்லாமல் ஆயிற்று. இன்னைக்கு பெண்கள்கிட்டையும் இல்லை, ஆண்கள்கிட்டையும் இல்லை. இன்னும் அது மட்டுமல்ல, ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை, என்ன இவங்க தாபி, அவங்க சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். அவர்கள் நின்றவர்களாக குளித்ததாக எந்த செய்தியும் பார்க்க முடியல. ஏன் நின்றவர்களாக குளிக்கவில்லை? இன்கானல் யகூனு ஃபில் பைத்தி ஒல் பாபு அலைஹி முகலக்கு. அவங்களே சொல்றாங்க, வீடு வாசல் இருக்கிற வீடு, ஒல் பாபு அலைஹி முகலக், வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. ஃபமா யதஉ அன்ஹுல் ஸௌப், ஆடையை அவர்கள் ஆடையை களைந்து கொள்வதில் கூட எந்த தப்பும் இல்லையே. அப்படி இருந்து ரொம்ப வெட்கப்படுவார்கள். ஏன் அவர்கள் நின்று கூட குளிக்கவில்லை என்றால் அவர்கள் இப்படி அச்சப்பட்டார்கள். யம்னஉல் ஹயா அன் யுகீம சுல்பஹு, நேராக அப்படி நிமிர்ந்து நிற்கிற பொழுது குளிக்கிற சந்தர்ப்பத்தில் தன்னுடைய ஹயா வெளியில் தெரிந்து விடுமோ, அந்த அளவுக்கு வெட்கப்பட்டார். இன்னைக்கு சாதாரணமாக எல்லோரும் பார்க்கும் விதத்தில் குளிக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். எல்லாரும் குளிக்கிற மாதிரி, ஆண் பார்க்கிற மாதிரி, பெண்ணை பெண் பார்க்கிற மாதிரி, பெண் குளிக்கிறதை ஆண் பார்க்கிற மாதிரி. முஸ்லிம் பெண்களை சொல்கிறேன், பருதா பெண்களை சொல்கிறேன், பருதாவோடு இருக்கிற பெண்களை சொல்கிறேன். அது மாதிரியான எல்லா மக்களும் பார்க்கிற விதத்தில் குளிக்கிற ஹயா கெட்ட ஒரு நிலை இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் தாராளமாக இருக்கிறது.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹயா, அதன் மூலமாக நான் பண்பை பெற வேண்டும். அந்த பண்பு, அந்த அஹ்லாக் நம்மிடத்தில் கண்டிப்பாக வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னாங்க, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித். ஒருவனுக்கு வெட்கம் என்பது இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள். எல்லா பாவத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பாவம் அதிகரிப்பதற்கு காரணம் வெட்கம் இல்லாமை. வெட்கம் இல்லாத காரணத்தால் பாவங்கள் அதிகரிக்கிறது. பச்சை பச்சையாக பெண்கள் பேசுவதை பார்க்கிறோம். பச்சை பச்சையாக ஆண்கள் அசிங்கமாக பேசுவதை பார்க்கிறோம். வெட்கப்படவில்லை. வெட்கம் என்பதே சென்று விட்டது. வெட்கம் எந்த சமூகத்தில் இல்லையோ அவர்கள்ட்ட ஈமான் இல்லை என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு வெட்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், வெட்கம் என்கிற அந்த பண்பு கண்டிப்பாக நம்மிடத்தில் பண்பாக மாற வேண்டும். அப்படியான ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது பண்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்தது இனாயத்துஹு பில் குர்ஆன். குர்ஆன் மீது அவர்களுக்கு அவ்வளவு அக்கறை, குர்ஆன் மீது அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கவனம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆனோடையே எப்பொழுதும் இருப்பார். குர்ஆன் ஓதுவதை அதிகம் விரும்பி கொண்டு அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார். இப்னு உமர் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா வரலாகுமா, இந்த வசனத்தை ஓதும் போது இப்படி சொல்வாங்களாம், அம்மன் ஹுவ கானித்துன் அன் அலைலி சாஜிதன் வ காயிமா யஹ்தருல் ஆகிரத வ யர்ஜு ரஹ்மத் ரப்பிஹி என்கிற இல் ஆகிரில் ஆயா. அந்த ஆயத்தை ஓதுகிற பொழுது இப்படியே சொல்வார்களாம், இது உஸ்மானை குறிக்கிற, உஸ்மானுடைய பண்பை சொல்லுகிற வசனமாக நான் கருதுகிறேன் என்று சொல்வார். என்ன சொல்றான் அல்லாஹ்? அம்மன் ஹுவ கானித்துன் அன் அலைலி சாஜிதன் வ காயிமா. ஒரு மனிதர் இரவு நேரங்களிலும் நின்றவர்களாக சஜதா செய்தவர்களாக இறைவனை யார் வணங்குகிறாரோ, எதற்கு வாங்குறார்? ரெண்டு காரணம் தான். யஹ்தருல் ஆகிரா வ யர்ஜு ரஹ்மத் ரப்பிஹி, மறுமையை பயந்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து. இந்த ரெண்டு காரணத்திற்காக இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார், சஜதாவில் ஈடுபடுகிறார். அப்படிப்பட்டவர் சமமாவார்களா? அப்படி அந்த தொடர்ல அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். இந்த வசனத்தை ஓதுகிற பொழுது இப்னு உமர் சொல்வார்களாம், உஸ்மான் இப்னு அஃபான், இது உஸ்மான் இப்னு அஃபானை தான் குறிக்கிறது. ஏனென்றால் அந்த மனிதர் இரவை இரண்டாக பிரிக்கிறார். சிறிது நேரம் தூங்குகிறார், மீதி நேரம் குர்ஆன் ஓதி தொழுவதிலேயே நேரத்தை கழித்து விடுகிறார். இரவை 3 நேரமாக பிரிப்பார்கள், இவர்கள் இரண்டாக பிரிக்கிறார். ஒரு பகுதி தூக்கத்திற்கும் ஒரு பகுதி குர்ஆனை ஓதி தொழுவதற்குமாக தன்னை அந்த அளவுக்கு தயார்படுத்தி கொண்டவர், அக்கறை எடுத்துக்கொண்டவர், குர்ஆன் ஓதுவதில் அவ்வளவு கவனம் எடுத்துக்கொண்டவர். இப்படியே சொல்வாங்க, லவ் தஹரத்து குலூபுக்கும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ் தஹரத்து குலூபுக்கும் மா ஷபிஅத் மின் கலாமில்லாஹி அஸ்ஸ வ ஜல். ஒரு மனிதருடைய உள்ளத்திலே, உங்களுடைய உள்ளத்தில் தூய்மை இல்லை என்று சொன்னால், தூய்மை இல்லாதவனுக்கு குர்ஆன் மேல அக்கறை இருக்காது, ஓதுதலை தெளிவாக இருக்காது. ஆனா உள்ளபடியாக தூய்மை இருக்குமானால் மா ஷபிஅத் மின் கலாமில்லாஹி அஸ்ஸ வ ஜல், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத ஓத திருப்தி அடைய மாட்டீர்கள். மீண்டும் ஓதணும், இன்னும் ஓதணும், இன்னும் ஓதணும். கொஞ்சம் ஓதணும், நமக்கு திருப்தி ஆகி விடுகிறதே நம்முடைய இயலாமை. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிகளை ஓதுனவுடன் நமக்கு திருப்தி அடைஞ்சோம், இன்னைக்கு உள்ளது ஓதிட்டோம் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, மா ஷபிஅத், திருப்தி அடையாது, மின் கலாமில்லாஹி அஸ்ஸ வ ஜல், அல்லாஹ்வுடைய வசனம். ஈமான் கல்புல இருக்குமானால் குர்ஆனை ஓத ஓத இன்னும் ஓதிக்கிட்டே இருக்க வேண்டும். இல்லையே, நான் பெருசா ஓத இல்லையே, எனக்கு திருப்தி அடையவில்லையே என்கிற ஒரு எண்ணம் வருகிற பொழுதுதான் அவர் ஈமான்ல இருக்கிறார், அவர் கல்பு தூய்மையாக இருக்கிறது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்வார். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, வல் மத்லூபு மினல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல், குர்ஆனை மனப்பாடம் செய்தல் பொழுது அர்த்தம் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து வாழ்க்கையில் செயல்படுத்துவது. ஒரு ஹாஃபிஸ், குர்ஆனை மனப்பாடம் செய்கிறவர்,
அவர் இப்படி கவலைப்படவில்லை என்று சொன்னால் எப்படி? நான் மனனம் செய்து அதன்படி வாழ்க்கையில் என்னுடைய வாழ்வை நான் அமைத்துக் கொள்வதற்காக என்கிற கவலையோடு அவர் குர்ஆனை மனப்பாடம் செய்யவில்லை என்றால் மின் அஹ்லா லம் யகுன் மின் அஹ்லில் இல்மி வலதீன், அவருக்கு மார்க்கத்திலும் சரி கல்வி ஞானத்திலும் எதுவுமே இல்லை என்று அர்த்தம். மார்க்கமும் இல்லை, கல்வி ஞானமும் இல்லை என்று அர்த்தம். அந்த அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை நேசித்தார்கள் என்றால் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு. குர்ஆன் அவ்வளவு பெரிய ஞானம் இருக்கிறது. ஒரு தத்துவ ஞானி குறிப்பிடுகிறார், மின் கிபாரில் ஃபலாசிஃபத்தில் அஸ்ரியின் பஅத அன்ன கரஅல் குர்ஆன் லவி தலஅத் அலா ஹாதல் கிதாபி قبل أن أدرس العلم والفلسفة الأوروبية لاستغنيت بهذا الكتاب الحكيم என்று சொல்கிறார். நான் மாத்திரம் ஏற்கனவே ஐரோப்பியாவில் உள்ள அறிவியல்களையும் இன்னும் தத்துவங்களையும் படிப்பதற்கு முன்னாடி இந்த குர்ஆன் என்னுடைய கையில் கிடைத்திருந்தால், ஐரோப்பியாவில் உள்ள அறிவியலையும் தத்துவத்தையும் படிப்பதற்கு முன்னாடி இந்த குர்ஆன் மட்டும் என்னிடத்தில் கிடைத்திருந்தால், அந்த குர்ஆனிய ஞானங்களை படிப்பதிலே நேரங்களை செலவழித்திருப்பேன். அதை படித்தாலே எனக்கு போதுமான அறிவுகள் கிடைத்திருக்கும் என்று ஒரு தத்துவ ஞானி சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, அந்த அளவுக்கு அந்த குர்ஆனை உணரக்கூடியவர்கள் மட்டும்தான் குர்ஆன் மேல அவர்களுக்கு அந்த ஆர்வம் ஏற்படும். இந்த ஆர்வம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. குர்ஆனோடையே பயணித்தார். குர்ஆன் ஓதுவதே தங்களுடைய வாழ்நாளில் முழுக்க அவர்கள் அதிலே ஆர்வம் காட்டினார்கள், கவனம் எடுத்தார். அதனுடைய வெளிப்பாடுதான் குர்ஆனை அவர்கள் ஜமா செய்வதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தன. எனவே நாமும் அத மாதிரியான பண்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பண்பு நம்மிடத்தில் வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். குர்ஆனோடையே பயணிக்கிற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். தினமும் குர்ஆனை ஓதுகிற பண்பு அது நபிமார்கள், அதே போன்று வேதங்களை படிக்கிற நபிமார்கள், அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய பண்பு, அதிலும் குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக அருமையான பண்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது இரண்டாவது பண்பு. மூணாவது பண்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பண்புகளிடம் உள்ள பண்புகளில் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தர்பியா, இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தல், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாரி வழங்குதல். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரராக இருந்தார். ஆனால் ஒரு எளிமையான வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டார். அல்லாஹ் வசதியை கொடுத்திருந்தான், எளிமையாக இருந்தார். உலகத்தை பெருசாக விரும்பவில்லை, ஆகிரத்தை பெரிய அளவில் நேசித்தார். தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுப்பதில் அவ்வளவு ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. பிறருடைய கஷ்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவராக இருந்தார். அது தனி மனித உதவியாக இருந்தாலும் சரி, சமூக ரீதியான உதவியாக இருந்தாலும் சரி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்ததில்லை என்று சொல்கிற மாதிரி வரலாறை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்திருந்தான். அந்த பொருளாதாரத்தை வைத்து வீண் செலவில் ஈடுபடவில்லை, ஆடம்பர வாழ்க்கையை அவர்கள் தேர்வு செய்யவில்லை. இன்னைக்கு பார்க்கிறோம், நம்மிடத்தில் பொருளாதாரம் அதிகரிக்கிற பொழுது நம்மிடத்தில் ஆடம்பரங்களும் அதிகரிக்கிறது. பொருளாதாரம் கிடைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதாக இருந்தால் அது உள்ளபடியாக அனுமதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பொருளாதாரம் கூடுகிற பொழுது நம்முடைய செலவினங்கள் அதிகரிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வீண் விரயங்களில் அதிகமாக செலவு செய்கிறோம், அனாச்சாரங்களில் அதிகமாக போய் விழுந்து விடுகிறோம். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது, பொருளாதாரம் அதிகம் அவர்கள்ட்ட இருந்தது, ஆனால் எளிய வாழ்க்கையை அவர்கள் தேர்வு செய்தார். இது அவர்கள்ட்ட உள்ள ஒரு சிறந்த பண்பு. அந்த பண்பு கண்டிப்பாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆகிரத்து மேல அவ்வளவு ஒரு மோகம், அவ்வளவு ஆசை. யாருக்கு ஆகிரத்தின் மீது ஆசை வருகிறதோ அவர்கள் இந்த துனியாவை பெரிய அளவில் கண்டுகொள்ள மாட்டார்.
துனியாவுடைய ஹுப்பு துனியா அவர்களை விட்டு குறைந்து விடும். அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். ஒரு ஹலீஃபாவாக இருந்து கொண்டு உலகத்தை விட ஆகிரத்தை நேசிக்கிறார். ஒல் ஆகிரத்து கைரும் அபுகா என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார். எனவே அவர்களை பொறுத்தவரையில் பொது விஷயங்களுக்கும் அதிகம் தான தர்மங்களை கொடுத்தார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை அறிமுகப்படுத்திய நேரத்தில் முதலாவது ஹிஜ்ரத்து சென்றவர்களில் ஹபஷாவுக்கு சென்றவர்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் முதன்மையானவர்களாக இருந்தார். எல்லாத்திலையுமே அவர்கள் முந்தியே இருந்தார். அவர்களுக்கு மக்காவில் இருக்கிற பொழுதே பெரிய செல்வாக்கு இருந்தது. மக்காவிலே வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார். அப்படி இருந்தும் எளிமையான ஒரு தோற்றத்தோடு தான் தன்னை அமைத்துக் கொண்டார். அந்த அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பண்பு இருந்தது. எனவே அந்த பண்பு நம்மிடத்தில் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நற்பண்புடையவர்கள் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது அவர்களை பின்தொடர்ந்து மக்காவில் இருப்பவர்கள் எல்லாம் மதீனாவின் பக்கம் படையெடுத்து வருகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவர்களுடைய குடியேற்றங்கள் எல்லாம் மதீனாவில் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் மதீனாவில் பெரிய அளவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார். உங்கள யாராவது பிர் ரூமா என்கிற அந்த கிணற்றை விலைக்கு வாங்கி இந்த சமூகத்துக்கு வக்ஃப் யாராவது செய்ய முற்பட்டால் பலகுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அந்த கிணற்றை ஒரு யூதனுடைய கையில இருந்தது. அதை பலமுறை நாம் விவரமாக சொல்லி இருக்கிறோம் இந்த கிணற்றை பற்றி. அதனால் அந்த விவரத்துக்குள் நான் நுழையவில்லை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு முழுமையான பொறுப்பெடுத்து கொண்டு ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த கிணற்றை விலைக்கு வாங்கி பொதுமக்களுக்கு வக்ஃப் செய்தார். இது அவர்களுடைய தாராளம், அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதை எல்லா மக்களும் அதிலிருந்து தண்ணீர் எடுத்து செல்வதற்காக வக்ஃப் செய்யப்பட்டன என்பதை பார்க்கிறோம். வக்ஃப் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான ஒரு பஞ்சமான ஒரு நேரத்தில், கோடை காலத்தில் முஷ்ரிக்குகளால் போர் திணிக்கப்படுகிறது. தபூக் என்கிற பகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இடம்தான் தபூக் மதீனாவில் இருந்து. அப்படியான பகுதியிலிருந்து போர் திணிக்கப்படுகிறது. அந்த போருக்கு ஜெய்சுல் உஸ்ரா என்று சொல்வார். மிக கஷ்டமான உஸ்ரா, ரொம்ப கஷ்டமான ஒரு படை வீரர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டார். அதனாலேயே அதற்கு ஜெய்சுல் உஸ்ரா என்று பெயர். மஷக்கா, அந்த அளவுக்கு நெருக்கடி. மதீனாவிலிருந்து தபூக்கு செல்வதற்கு வாகனம், சரியான வாகனம் இல்லை. இருக்கிற வாகனத்தில் 5 பேர் 6 பேர் என்று ஒரு கூட்டாக செல்கிற ஒரு நிலை. பல பேர் நடந்து போனார்கள், உணவு கிடைக்கவில்லை. மட்டுமல்ல, மதீனாவில் அன்றைய சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருக்கிற அந்த பேரித்தம்பழத்தில் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம். அந்த அறுவடையின் மூலமாக வருகிற வருமானத்தில் தான் ஓராண்டை ஓட்ட வேண்டி இருக்கிறது. இப்படியான நெருக்கடி. எனவே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அங்கு கூலி வேலை செய்யக்கூடிய சஹாபாக்களுக்கு அறுவடைக்காக வேண்டி செல்கிற பொழுது கிடைக்கிற அந்த வருமானம் தான் அவருடைய தேவைகளை பரிபூர்ணம் செய்து கொள்வார்.
சொந்தமாக தோப்பு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அறுவடை காலத்தில் அவர்கள் அங்கு இருக்க வேண்டும். இப்படியான ஒரு நெருக்கடி இஸ்லாமியர்களுக்கு. இந்த நெருக்கடியில் தான் அங்கு பயணமாகிற ஒரு நிலை. அப்படியான ஒரு நெருக்கடியான போர் தான் தபூக்கு போர். ஹிஜ்ரி 9 திணிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கஷ்டப்பட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜஹஸ ஜைஷுல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னஹ் என்று சொன்னார். யார் இந்த கஷ்டமான போர் வீரர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார். அதற்கான படை தயாரிப்புகளை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார். அந்த வகையில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹ் பெரிய அளவில் அவர்கள் பங்களிப்பு செய்தார். இப்ப இஸ்லாமிய வளர்ச்சிக்கு, இஸ்லாமிய அந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்தில் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் அங்கு தேவைப்பட்டிருக்கின்றன. இந்த இஸ்லாமிய தாவா களத்திற்கு பொருளாதாரம் என்று வருகிற பொழுதெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்கிறது. எனவேதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நல்ல வழியில் செலவழித்தார்களோ அந்த பண்பை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இப்படியே சொன்னாங்க, நிஅமல் மாலு சாலிஹ் லிமர்இ சாலிஹ் என்று சொன்னார். நல்ல பொருள் நல்ல மனிதருக்கு சிறந்ததாக இருக்கிறது. பொருள் நல்ல மனிதருக்கு, ஒரு நல்ல பொருள், ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிறார், அவர் நல்ல மனிதராகவும் இருக்கிறார் என்றால் அது உள்ளபடியாக நல்ல பொருளாகவே இருக்கும். கண்டிப்பாக ஒரு கஞ்சனிடத்தில் பொருளாதாரம் அதிகம் இருந்தால் அவனை வைத்து எந்த பயனும் இல்லை. அவன் சமூகத்துக்கு பயனற்றவன். அவர் சமூகத்தில் உள்ள நல்ல காரியங்களுக்கும் எதுவும் செலவழிக்க மாட்டான். ஏன்? அவனுடைய பொருள் நிஅமல் மால் அல்ல. ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, நிஅமல் மாலு சாலிஹ் என்று சொன்னார். அவனுக்கு பிஸ்ஸல் மாலா போய்விடுகிறது. எனவே பொருளாதாரத்தை அல்லாஹ் தருகிறான். அதை நிஅமல் மாலாக ஆக்கிக் கொள்வதும், பிஸ்ஸல் மாலாக நல்ல பொருளாக ஆக்கிக் கொள்வதும், அது கெட்ட பொருளாக ஆக்கிக் கொள்வது ரஜுலுன் சாலிஹ் இடத்துல இருக்கிறது, நல்ல மனிதரிடத்துல இருக்கிறது. அதை சொல்றாங்க. அம்ரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அம்ர், அம்ர் இப்னு ஆஸ், யா அம்ர் நிஅமல் மாலு சாலிஹ் என்று சொன்னார். எனவே இந்த ஹதீஸை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒப்பிட்டு சொல்கிறார். உள்ளபடியாக அவர் மரு சாலிஹ், நல்ல மனிதர், நிஅமல் மாலு சாலிஹ், அவர்கிட்ட இந்த பொருளாதாரம் நல்ல பொருள் அவர்கள்ட்ட இருந்தது. அதனால் அது நல்லவைகளுக்கு செலவழிந்தது. பெரும்பகுதி பார்க்கிறோம் பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான், அவர்களுடைய பொருளாதாரம் தீய வழிக்கே செலவாகும், அனாச்சாரத்திற்கும் அதே போன்று தேவையில்லாத விளம்பரங்களுக்கும், அல்லது அவர்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு மார்க்கம் தடுத்திருக்கிற அது மாதிரியான விஷயங்கள்ல வீண் விரயத்திற்கும் அவருடைய பொருளாதாரம் செலவழிந்து கொண்டிருக்கும். காபிர்களுடைய பொருளாதாரம் அப்படித்தானே. பெரிய பெரிய பணக்காரர்கள் கற்சிலைகளுக்கும் அதே போன்று அவர்களுடைய கோவில்களுக்கும் கொண்டு வந்து தங்கம் தங்கமாக கொட்டுகிறான். அதில் எந்த பயனும் இல்லையே என்பது அவனுக்கு புரியவில்லை. அவர்களுடைய விழாக்களில் அவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு செலவழிக்கிறார். அதே போன்ற ஒரு நிலை இஸ்லாமியர்கள்ட்ட இன்னைக்கு இருக்கிறது. பொருளாதார வசதியை கொடுக்க கொடுக்க அவர்களுடைய செலவுகள் எல்லாம் வீண் விரயத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது. எனவே பிஸ்ஸல் மால், ஏனென்றால் பிஸ்ஸர் ரஜுல், கெட்ட மனிதன்ட்ட கெட்ட பொருளாதாரங்கள் அதிகம் போய் குவிந்து கிடக்கிறது, கெட்டவைகளுக்கு செலவழிக்கிறார். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளை இப்படி சொன்னார், நிஅமல் மாலு சாலிஹ் என்று சொன்னார். அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார். எனவே அந்த பண்பு நம்மிடத்தில். எனவே அருமையானவர்களே, அவர்களுடைய பண்புகளில் ஏராளம் இருக்கிறது. இந்த மூன்றும் முக்கியமாக இந்த காலத்திற்கு, இந்த சமூகத்துக்கு தேவையான, இன்னும் இஸ்லாமியர்களை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு தேவையான பண்பு இது. ஹயா, வெட்கம் கண்டிப்பாக நம்மிடத்தில் இருக்கிற பொழுது நாம் உள்ளபடியாக தவறிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். ஒரு அழகான பண்பு வெட்கம் என்பது. அடுத்ததாக குர்ஆனோடு தொடர்பு, குர்ஆனை நேசித்தல், குர்ஆன் மீது அதிகம் கவனம் எடுத்துக் கொள்ளுதல், குர்ஆன் சொல்லுகிற மாதிரி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல். இது இரண்டாவது பண்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்த பண்பு. இந்த பண்பு நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்து நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை நல்ல வழியில்
செலவு செய்தல், பொது காரியங்களுக்கு வக்ஃப் போன்றவைகளில் ஆர்வம் எடுத்து அவைகளுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள, இந்த 3 பண்புகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்த சிறந்த பண்புகள். அந்த பண்பை நாம் நம்முடைய பண்பாக ஆக்கி கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல பண்புடையவர்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.